Imagine he is Samuel. அதுக்கு ஒரு கற்பனை பண்ணிக்கொள்ளலாம். விக்கி வந்து தீர்க்கதரிசி சாமுவேல் போல இருக்கிறார். Please Samuel, don't take this away from me. இப்போ அந்த நடுவுல இருந்த மொபைல் ஹோல்டர் தான் இஸ்ரேல் ராஜ்யம். சால் வந்து சாமுவேல் பார்த்து இந்த ராஜ்யத்தை என்னிடத்தை எடுத்துக்கொள்ளாதீங்க, விட்டுருங்க, எங்கிட்ட விட்டுருங்க அப்படின்றாரு. எது வேணும்னா இந்த கிங்டம் எனக்கு வேணும், இந்த கிங்டம் எனக்கு வேணும் சாமுவேல்னு சொல்றாரு. Take whatever you want, but I want this kingdom. That's how Saul is struggling with Samuel. So what he wanted, அவனுக்கு எது வேணுமோ he lost. அது இழந்து விட்டான். He wants this, அவனுக்கு அந்த ராஜ்யம் வேண்டும், but he lost it. ஆனால் அதை இழந்து விட்டான். இது என்ன சொல்லுங்க? ராஜ்யம் இஸ்ரேல் கிங்டம். இது இஸ்ரேல் ராஜ்யம். David is like this. தாவீது மறுபுறம் இப்படி இருக்கிறான். Right? This is the prophet Nathan. இதுதான் நாத்தான் தீர்க்கதரிசி. David is holding this and said, don't take the presence away from me. இப்படி தாவீது வந்து எதை பிடித்து விடாம பிடித்து கொண்டிருக்கிறான் என்றால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை. He's like, please don't take the Spirit of God, Holy Spirit away from me. பரிசுத்த ஆவியானவரை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிருங்க. Maybe Nathan would have asked, what about the kingdom? நாத்தான் ஒருவேளை கேட்டிருக்கலாம், ராஜ்யம் போனா பரவாயில்லையா? அது நீயே வெச்சுக்கோ. You only keep it. எனக்கு கிங்டம் வேண்டாம், ஆனர் வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம். எனக்கு கனம் வேண்டாம், ராஜ்யம் வேண்டாம், எது புகழ் எதுவும் வேண்டாம். I want his presence. அவருடைய பிரசன்னம் தான் எனக்கு வேண்டும். I want to be marked by his presence. அவருடைய பிரசன்னத்தால் நான் அடையாளப்பட்டிருக்க வேண்டும். The kingdom that David lost, தாவீது இழந்த ராஜ்யம் or felt like was going away from him, அவனுடைய கரத்திலிருந்து ராஜ்யம் ஒருவேளை போய் கொண்டிருப்பதை உணர்ந்தது stayed with him. அந்த ராஜ்யம் அவனோடு கூட தங்கி இருந்தது. He was the greatest king of Israel. அவன் வந்து இஸ்ரேலுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு ராஜாவா இருந்தான். Are you getting what I'm saying? புரியுதுங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எது இப்படி பிடிக்கிறியோ, look at him and say whatever you hold so tightly, சொல்லுங்க இன்னைக்கு விட்டுடு, you lose it. That's when you encounter God. அப்பொழுது தான் நீ ஆண்டவரை சந்திக்க முடியும். என் டிகிரி தான் என் உயிர், என் படிப்பு தான் என் உயிர், என் பையன் தான் என் லைஃப், என்னுடைய மகன் தான் என்னுடைய உயிர். அப்படியா ஏப்ராம் வாப்பான்னு கூப்பிட்டார் ஆண்டவர். கூப்பிட்டுட்டு மவுண்டன் மேல இந்தா, right? He kept him there and said, it's time for you to sacrifice your son. இப்படி தன்னுடைய மகனை ரொம்ப ஒருவேளை சிறந்த ஒரு பொக்கிஷமாக ஒரு பார்த்து கொண்டிருக்கும்போது ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மகன் எனக்கு நம்ம ஒரு பலியாக கொடுக்க வேண்டும் சொல்லுகிறார். He let go of his son. ஆபிரகாம் தன்னுடைய மகனை இழக்குவதற்கு ஆயத்தமாகி விட்டான். In the process he gained back his son. அந்த ஒரு தருணத்திலே இழக்கிற அந்த நேரத்திலே முழுமையாக தன்னுடைய மகனை திரும்பி பெற்றுக்கொண்டான். God does not kill people. ஆண்டவர் ஜனங்களை கொல்லுவதில்லை. Whatever you're holding on today, like நீங்க எதையெல்லாம் இப்படி இறுக்கமாக பிடித்து கொண்டிருக்கிறீர்களோ, God is saying, I want you to leave it loose. ஆண்டவர்களை பார்த்து சொல்லுகிறான், அதை விட்டு விடு. Don't take the presence. Don't take the presence away from me. உம்முடைய பிரசன்னத்தை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ளாதிருங்கன்னு தாவீது ஜெபிக்கிறான். That is his prayer. அதுதான் தாவீதுடைய ஜெபம். Restore to me the joy of your kingdom, your salvation. உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு மீண்டும் கொடுங்க ஆண்டவரே. Basically, you know what David is saying? தாவீது என்ன ஜெபிக்கிறான் தெரியுமா? என் கிங்டம் வரலனா கூட பரவாயில்லை, நான் எங்கேயோ ஒரு ஷெப்பர்ட் திருப்பி ஆயிட்டே போறேன், but I want the presence. I am okay even if the kingdom doesn't come to me. I am okay being a shepherd. I can shepherd the sheep, but I can be happy with your presence. ஆண்டவர் பார்த்து சொன்னாரு, நீ தான் தகுதியானவன் இந்த கிங்டம்க்கு வெச்சுக்கோன்னு சொன்னார். And then God tells David that you are the person who is apt for this role. You keep the kingdom with you. You getting what I'm saying? புரியுதுங்களா? What are you holding on to? நீங்க இன்றைக்கு எதை அவ்வளவு இறுக்கமாக பிடித்து கொண்டிருக்கீங்க? Not knowing that is going to be destroying your life. ஏன்னா நீங்க பிடித்து கொண்டிருக்கிற காரியம் வந்து உங்களையே நாசப்படுத்தும் என்று நீங்க தெரியாத இருக்கீங்க. I wanted to title today's service as death service, but no one will come. இன்றைக்கு ஆராதனை மரணம் ஆராதனை என்று தலைப்பு வைக்கலாம் யோசித்திருந்தேன், ஆனால் யாரும் வந்திருக்க மாட்டாங்க. With one dark stick, are you ready to die? Today God is saying, are you ready to die? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் மரிப்பதற்கு ஆயத்தமா? To what? எதுக்கு? To the opinion of man. மனிதர்களின் கருத்துக்களுக்கு. To what people will think. ஜனங்க என்ன பத்தி என்ன யோசிப்பாங்க அதுக்கு. To how you would look if you encounter God. நீங்கள் ஆண்டவரை ஒரு சந்திப்பீர்கள் என்றால் நீங்கள் எப்படி தென்படுவீர்கள்?